शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रातैक कर्मणे विद्यारण्याचार्य पंचदशी ग्रंथத்துல மத்தியம பஞ்சகத்துல இரண்டாவது தீப பிரகரணம். இது திருப்தி தீப பிரகரணம் அப்படின்னு பேரு. திருப்தி தீப பிரகரணம். இந்த திருப்தி தீப பிரகரணம் எப்படி ஆரம்பிச்சதுனாக்க, முதல்ல பிருகதாரண்யகோபனிஷத்தினுடைய வாக்கியமான ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷः கிமிச்சன் கஸ்யம் காமாய சரீரமனுஸ்வஞ்வரேத் அப்படின்னு பிருகதாரண்யகத்துல படிச்ச அந்த மந்திரத்தை அப்படியே இங்க ஸ்லோகமா அவர் போட்டார். இந்த ஸ்ருதியினுடைய வாக்கியத்துலதான் ஆரம்பிச்சிருக்கார். இந்த ஸ்ருதியை நல்லா விசாரம் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த திருப்தி தீப பிரகரணத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. என்னன்னா, ஸ்ருதி வாக்கியங்கள் எப்படி சொல்லியிருக்குன்றத அதை த்ரெட்பேரா அனலைஸ் பண்ணணும். அதுல இருக்கக்கூடிய ஆத்மானம்னா என்ன, புருஷகான்னா என்ன, அயம்னா என்ன, அஸ்மின்னா என்ன, அப்படி முழுக்க அனலைஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு பெரிய பிரகரணமே எழுதிவிட்டார். 298 ஸ்லோகத்தோட திருப்தி தீப பிரகரணம் அப்படின்னு. திருப்தினாக்க ஜீவன் முக்தி ஆனந்தம் தான் திருப்திகி. போதும் என்ற ஒரு எண்ணம், ஆனந்த், ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், இதுக்கு மேல ஒன்னும் அடைய வேண்டியது இல்ல என சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட்மெண்ட், இததான் திருப்தின்னு பேரு. இந்த திருப்தி ஞானம் யாருக்கு வருகிறதோ, அத்வைத சாட்சாத்காரம் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் யாருக்கு வருதோ அவனுக்குத்தான் இது வரும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த பிரகரணத்தை ஆரம்பிச்சிருக்கார். இதுல முதல் ஹாஃப் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷः, இதுதான் இது வரைக்கும் ஆயிருக்கு. இதுல ஆத்மானம் அப்படின்னு சொன்னா ஆத்மாவை விஜானியாத் நன்றாக அறிய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுருக்கோம். ஆத்மானம் அப்படின்னாக்கா ஆத்மாவை, விஜானியாத் விசேஷேன ஜானியாத் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? யார் புரிஞ்சு கொள்ளணும்? புருஷா, இந்த புருஷன். யார் இந்த புருஷன்? சிதாபாசனும் கூட்டஸ்தனும் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்த புருஷன் ஆனவன். இப்படிப்பட்ட இந்த ஜீவனானவன் பரமாத்மாவான அந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். விஜானியா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டார். எப்படி அறியணும் அப்படின்றதுல ஒரு விசேஷம் சொன்னார். அயமஸ்மி இது, இப்படியாக இதுதான் இந்த பரமாத்மா, இது என்று அறியணும். இதுவாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அறியணும். இப்போ இந்த அயம் அப்படின்ற ஒரு பதம் இருக்கு இல்லையா, அத கொஞ்சம் விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. அயம்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இது திஸ், அதுதான் அயமுக்கு அர்த்தம். மேஸ்குலினா இருந்ததுன்னா அயம், ஃபெமினைனா இருந்ததுன்னா இயம் நாரி, அயம் கடஹா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இதம் பலம், பலம் நபும்சகலிங்கமா இருந்ததுன்னா இதம்னு சொல்லுவான். ஸ்ரீலிங்கமா இருந்ததுன்னாக்க இயம் அப்படின்னு சொல்ல, இயம் ரஜுஹு, இயம் சுக்திகா அப்படின்னு சொல்லுவோம். அயம் அப்படின்னாக்க இந்த மேஸ்குலின்ல எண்டார சப்தங்கள் அகாரத்தோட ராமஹா, கிருஷ்ணஹா, கடஹா அப்படி எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் மேஸ்குலின் பதங்கள். இதெல்லாம் சொல்றது அந்த அயம் அப்படின்னு சொன்னோம். இங்க இந்த பரமாத்மாவை அயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா திஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம லோகத்துல திஸ்ன்னு எதை சொல்லுவோம்? எது பக்கத்துல இருக்கோ, எது நன்னா தெரியறதோ அதுதானே திஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் நம்ம திஸ்ன்னு சொல்லணும். இந்த திஸ்ன்றத எப்படி, அதுக்கு ஒரு என்ன குவாலிபிகேஷனோட நம்ம இந்த திஸ்ஸ சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, கிளியரா இருக்கணும். நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கிறது தான் நான் இது அப்படின்னு நான் காமிக்க முடியும். ரெண்டாவது, எனக்கு சந்தேகம் இல்லாம அது தெரிஞ்சதேயானால்தான் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி ரெண்டு கண்டிஷனா தெரியணும். இப்படி தெரிஞ்சுக்கணும் அந்த பரமாத்மாவை அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் விசாரம். எப்படி தெரியும் இதுன்னு? எப்படி அந்த பரமாத்மாவை பார்க்க முடியும்? அனிர்தேஷாயே நமஹா அப்படின்னு நாம எல்லாம் இருக்கு.
இதை எப்படி சொன்னோம்? சரி, ஆகமா அபோத்தியான்னு வேற சொல்லியிருக்கு. ஆகமத்தினால சொல்ல முடியாது. ஆனா இந்த ஸ்ருதியானது என்ன, இது என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லுங்க. இதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க பாருங்க, இப்ப நமக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இதுன்னு நல்லா தெரியும். இரண்டு நான் என்ன கொடுக்குறேன், நேர கிட்ட இருக்கக்கூடிய பிஎம்ஐ, எனக்கு கிட்ட இருக்கிறது இந்த உடம்பு, இந்த மைண்ட், இந்த இன்டெலெக்ட் தான். இத நான் என்ன சொல்லுவேன், என்கிட்ட இருக்கிறதுனால இது அப்படின்னு சொல்றதுக்கு இது லாயக்கான விஷயம். நான் என்ன கொடுக்கறேன்னா, சத்தியப்த பூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை கொடுக்கறேன். என்ன கொடுக்கறேன், எவ்வளவு நிச்சயமா கொடுக்கறேன் பாருங்க. எதுக்கு கொடுக்கறேன், இந்த பாடிக்கு 60 வயசு இல்லையா. சத்தியப்த பூர்த்தினா நான் யார புரிஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு சத்தியப்த பூர்த்தி அப்படின்னு சொல்லி கொடுக்கறேன்னாக்க, அவ்வளோ வருஷமா 60 வருஷமா இந்த பாடி இயங்கின்னு இருக்கு, அதுல நான் என்ற ஒரு ஈடுபாடு எனக்கு நன்னா இருக்கு அப்படின்றத நினைச்சிட்டு தான் நான் கொடுக்கறேன். உங்களுக்கும் அது நன்னா புரியுது இல்லையா. ஏன்னா அங்கேயும் அதே மாதிரியே இதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க பாடிய. அதே மாதிரிதான் இவர், எனக்கு சத்தியப்த பூர்த்தி ஆகும்போது நான் எப்படி கொடுத்தேன், இவனுக்கு சத்தியப்த பூர்த்தி ஆகும்போது இவன் கொடுக்கறான் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எதுல அண்டர்ஸ்டாண்டிங், அந்த இது அப்படின்னாக்க இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் இது அப்படின்னு ஒரு நிச்சயமான ஒரு அறிவு இருக்கு. இப்போ அது மாத்திரம் இல்ல, வேதாந்தம் வந்ததுன்னா கூட அப்போ அவன் எப்படி கொடுப்பான், எனக்குன்னு தானே அவன் சொல்லி ஆகணும், என்னோட சத்தியத்துவ பூர்த்தி தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ வேதாந்த அறிவு வந்தாலும் அந்த இது என சொல்லக்கூடியது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் சொல்றது. இப்படி இருக்கும், இப்படி சொல்றது நியாயமா இருக்கு. இதே மாதிரி அந்த பரமாத்மாவை சொல்லணும் அப்படின்னு போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். அசந்திக்த அபிபர்யஸ்த போதோ தேஹாத்மீக்ஷ்யதே தத்வத் அத்ரேதி நிர்ணயத்தும் அயம் இத்யபிதீயதே. இந்த அயம் அப்படின்ற சப்தத்தை எப்படின்னாக்க, இந்த சரீரம் ஆத்மான்ற விஷயத்துல எனக்கு எப்பேற்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கு பாருங்க. நான் பிராமணன், நான் ஆம்பளை, என்னோட சரீரம் நான் தான், நாளைக்கு வரேன் காத்தால உகாத்துக்கு, எவ்வளவு நிச்சயமா பண்றேன் பாருங்க. எல்லாம் நான் பண்ற விவகாரம் முழுக்க நான் சொல்லும் போதெல்லாம் இந்த சரீரம் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. அதனால சந்தேகம் இல்லாத இடத்துல, நிச்சயமா தெரிகிற இடத்துலதான் நான் திஸ்ன்னு சொல்ல முடியும் இல்லையா. அதனால இத நான் திஸ்ன்னு சொன்னாக்கா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அசந்திக்த அவிபர்யஸ்த. அசந்திக்தம்னா வித்தவுட் எனி டவுட். விபர்யஸ்தம்னாக்க அந்த ஓல்டு கன்செப்ஷன் தான் இருக்கு இல்லையா, மாறுபாடெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை என்கிட்ட. நானுன்னு சொல்லும் போது கிளியரா தெரியும் என்னதான் எங்க ஆத்துக்கு வாங்கன்னு சொல்லும் போது என்னுடைய பாடி இருக்கிற வீட்டுக்கு தான் உங்களை நான் கூப்பிடுறேன். எனக்கு கல்யாணம் சொல்லி உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கும் போது பாடியில் தான் கொடுக்கறேன். அதனால அப்படி ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கு. இப்படி எப்படி ஒரு நிச்சயமோ அதே நிச்சயமானது நான் தான் பரமாத்மான்னு சொல்லும் பொழுது எப்ப வருதோ அதுக்கு பேர் தான் ஞானம். இதே நிச்சயம் இப்ப இருக்கக்கூடிய நிச்சயம் எனக்கு எப்ப வரணும், அங்க அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்ச பிறகு நானே பரமாத்மா அப்படின்னு சொன்னோம். இத சொல்றதுக்கு தான் அசந்திக்த அபிபர்யஸ்த போதகா தேகாத்மனி ஈக்ஷதே. சரீரம் தான் ஆத்மான்ற விஷயத்துல எப்படி ஒரு சந்தேகமும் இல்லையோ, மாறுபாடும் இல்லாமல் என்னுடைய அறிவானது நன்னா இயங்குறது, எல்லாருக்கும் புரியுது, அது புரியுது. ஆனா இன்னொன்னுதான் தகராறு. அதே மாதிரியே தத்வத் அத்திர, அதே மாதிரிதான் இந்த பிரகரணத்துல சொன்ன மாதிரி அயமஸ்மீதி புருஷகான்னு சொல்ல இடத்துல நீங்க என்ன பண்ண, நான் தான் பரமாத்மான்னு தீர்மானம் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க அயம் இது அபிதீயத்தை. இந்த அயம்ன்ற சப்தத்தை அந்த மந்திரத்துல ரிஷிகள் நமக்கு காமிச்சு கொடுத்தது என்ன, பிருகதாரண்ய கோவிஸ்ல இப்படி இந்த நிச்சயம் நானே பரமாத்மா அப்படின்றதுல வரணும் அப்படின்றதுக்காக சொன்னார். தேகாத்ம ஞானவத் ஞானம் தேகாத்ம ஞான பாதகம் ஆத்மன் ஏவ பவேத்யஸ்ய சனேச்சன்னபி முச்சதே. தேகாத்ம ஞானத்துல எப்படி ஒரு நிச்சிதம் வந்து திஸ் இஸ் மை செல்ஃப் அப்படின்னு நான் சொல்றேனோ, அப்படி தேகாத்ம ஞான பாதகம், இந்த தேகமே ஆத்மான்றதுல நிச்சயமான இது இல்ல, தப்பா பேசுறேன்ற ஒரு அறிவும் எனக்கு வரணும். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா. இந்த டெபினிஷன் நமக்கு மறக்கவே கூடாது. எப்படி நான் சொல்லும் பொழுது நான் இந்த பாடி, இந்த நானு, இந்த பிராமணன், இந்த ஆம்பளை, இங்க வேலை செய்யறவன், இதெல்லாம் நமக்கு கூட நிச்சயமா வந்ததோ,
அதே நிச்சயம் இந்த வேதாந்தம் கேட்டு 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 நான்னு சொன்னோடனே நம்ம மனசுல என்னோட ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்கா, ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரத்தை விட வேறானவன் தான் நான் அப்படின்னு பஞ்ச கோஷ அதீதா. நான் பேசுறதெல்லாம் இந்த பஞ்ச கோஷத்துக்குள்ள பேசிட்டு இருக்கேன், நான் எனக்கும் இந்த பஞ்ச கோஷத்துக்கும் சம்பந்தமே இல்ல, என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்ற ஒரு நிச்சயம் வரணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தேகாத்ம ஞானவத்து, தேகாத்மால எனக்கு எவ்வளவு நிச்சயம் இருக்கோ அதே மாதிரி தேகாத்ம ஞான பாதகம், அந்த அளவுக்கு நிச்சயம் நானே இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் போய் நானு சொல்றது தப்பு அப்படின்றதும் எனக்கு வரணும். அது வேதம் கேட்டு 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 ஆர்டர் நான் சொல்லும் போதே நமக்கு பயப்படணும், ஐயோ தப்பான ஒன்று போய் நானும் சொல்றாம அவர்தான் அசடா இருக்கிறதுனால ஒத்துந்த விஷயம் தெரிஞ்சவரா இருந்தா கண்டுபிடிச்சிருவாருன்னு பயப்படணும் நம்ம. அந்த நான் சொல்லும் போது தேகாத்ம பாதகம் ஆத்மன்யேவ பவேத்யஸ்ய, இப்படி தன்னுடைய தேகம் ஆத்மா இல்ல அப்படின்ற ஒரு ஞானம் யாருக்கு நிச்சிதமாக இருக்கிறதோ எஸ்ய சஹா அவன் இச்சன்னபி, அவன் எதுக்கு ஆசைப்படுறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் பரமாத்மான்னு தெரிஞ்சு போச்சு, அவன் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்கான உலகத்துல எதுவுமே ஆசைப்படுறது இல்ல. ஆனாலும் அவனுக்கு ஆசைப்படுறானா இல்லையா அவன் ஜீவன் முக்த புருஷன் முக்கியத்தே, அவனுக்கு என்ன நாலேஜ் வரணுமோ அந்த நாலேஜ் ஆனது வந்துருச்சு. அவனால அவன் ஆசைப்படுறான்றதெல்லாம் கிடையாது, அவனுக்கு வர வேண்டிய நாலேஜ் ஆனது வந்துடுத்து அப்படின்னு சொன்னாரு. எப்படின்னாக்க இந்த திஸ் அப்படின்ற ஒரு புரோணம் இருக்கு, அயம் இது அபரோக்ஷத்துவம் உச்சதே சேத் தது உச்சதாம் ஸ்வயம் பிரகாச சைத்தன்யம் அபரோக்ஷம் சதா யதா. இந்த அயம் இது அபரோக்ஷம், இந்த அபரோக்ஷம் அப்படின்னாக்க திஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, திஸ்ன்றது ஒரு புரோணம். திஸ்ன்ற புரோணம்னாக்க நம்ம எப்ப சொல்ல முடியும், பக்கத்துல அவைலபிள், டைரக்ட்லி அவைலபிள் தான் நான் இதுன்னு சொல்லுவேன். இது மைக்கு, இது புஸ்தகம், இது போனு, இது ஐபேட் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது எல்லாம் என் பக்கத்துல இருக்கு. அதனால எனக்கு நிச்சய ஞானம் எப்போ இருக்கோ அப்பதான் திஸ்ன்றத நான் சொல்ல முடியும். அப்பதானே நான் நான் என்னுடைய ஆத்மான்னு நான் சொன்னோம்னாக்கா அந்த நிச்சயம் வந்தாதான் நான் திஸ் ஆத்மான்னு அதை காமிக்க முடியும். உங்களுக்கு திஸ்ன்னு நான் உங்களுக்கு காமிக்கணுமே ஆனால் எனக்கு நிச்சயமான ஒரு நாலேஜ் இருக்கணும், டைரக்டான நாலேஜ் இருக்கணும். இன்டைரக்டா தெரிஞ்சதுன்னா நான் நிச்சயமா பேச முடியாது இல்லையா. அப்ப பரோட்சம் அப்படின்னாக்க கண்ணுக்கு வெளியில இருக்கு அப்படின்னாக்கா அது தட்டு, தட்டை நான் நிச்சயமா பண்ண முடியாது. இப்படிதான் கேள்விப்பட்டேன், இப்படிதான் சொன்னேன். நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிள் சாட்சிகள் சொல்ற எக்ஸாம்பிள், சுந்தரகாண்டத்துல அவர் போய் திருஷ்டா சீதான்னு வந்துட்டாரு. திருஷ்டா சீதான்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷமா மதுவனத்துக்கு போய் உட்கார்ந்து நல்லா அந்த பழங்கள்லாம் மது எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிச்ச உடனே ததிமுகன் போய் இவருக்கு சுக்ரீவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். இந்த மாதிரி யார் யார் வந்ததுன்னு கேட்டான். இந்த மாதிரி அங்கதான் ஜாம்பவான் அனுமான் எல்லாரும் துவம்சம் பண்ணிட்டாங்க அந்த. அப்ப இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சு அவங்க போய் ஒரு என்ஜாய் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, தேர் ஹாப்பி, அதனால இம்மிடியேட்டா வர சொல்லுன்னு உடனே எல்லாம் ஓடி வந்தது. வந்த உடனே ஆஞ்சநேயர் பார்த்தாச்சு சீத்தைய, எங்க பார்த்தார் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்ட உடனே யாருக்குமே பதில் சொல்ல முடியல. ஆஞ்சநேயரா வந்த உடனே, ஏன்னா இவாளுக்கு பரோட்சமான அறிவு தான் இருக்கு, அபரோட்சமாக வரணும்னா அவர் வந்தாதான் அறியும் இல்லையா. நம்ம இப்ப கிளாஸ் இருக்குன்னாக்கோ 7ல இருந்து 8 வரைக்கும் அபரோட்சமா எல்லாரும் ஒன்னா இருக்கும், ஒன்னா ஆத்மாவை பத்தி இருக்கும். 8 மணி ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா நம்ம எல்லாம் பரோட்சம் தான், எல்லாம் வெளியில போயிடுவோம் கண்ணுக்கு தெரியாம. சோ திஸ்னாக்க என்ன பண்ணோம், டைரக்ட் அனுபவம் இருக்கிற இடத்துலதான் இந்த திஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லனாக்கா அந்த தட்டுன்னு தான் சொல்லணும். அயம் நீட்டி அபரோக்ஷத்துவம், இந்த அயம் அப்படின்னு சொல்லிட்டு அபரோக்ஷத்துவத்தை சொல்றீங்களே, இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்க சாஸ்திரம் மூலமாக தான் சொல்ல முடியும். இத சாஸ்திரமானது என்ன சொல்றது, பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்துவம் ஹி விந்ததே அப்படின்னு கேனோபனிஷத்துல சொல்லியிருக்கு. ஒவ்வொரு செய்கையும் உங்களுக்கு அந்த ஆத்மா இல்லாம எதுவும் பண்ண முடியாதுன்றத நீங்க அனுபவிக்கணும். அப்ப அனுபவிச்சாதான் உங்களுக்கு நான் சொல்லும் போதெல்லாம் இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு வரும். எப்படிப்பட்ட அறிவு உங்களுக்கு இப்படி பரமாத்மான்னு வருதோ அப்போ உங்களுடைய நாலேஜ் ஆனது எப்படி இருக்குன்னா அபரோக்ஷத்துவம் உச்சதே. அந்த சமயத்துலதான் இத அபரோக்ஷத்துவம் அப்படின்னு இந்த அறிவுக்கு சொல்லலாம். தது உச்சதான்.
அப்படின்னாக்கா அப்படி நீங்க சொன்னீங்கன்னாக்கா அபரோக்ஷம் சொல்ல வேண்டி இருக்கிறது ஒரு ஆத்மா தான். அது அபரோக்ஷமாக நான் அறிகிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சொன்னா எனக்கு ஒண்ணு இல்ல, உச்சதாம் அப்படின்ட்டார். சொல்லுங்க. ஏன்னா ஸ்வயம் பிரகாச சைத்தன்யம், ஸ்வயம் பிரகாச சைத்தன்யமாக அந்த ஆத்மா நான் நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்மா நான் தெரியறது இல்லையோ, அந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் அப்படின்னு சொல்றது உண்மையிலே கரெக்ட் தானே? என்ன கொண்டு போய் நல்லா கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் கட்டிட்டு நடு காட்டுல கொண்டு போய் ராத்திரி 12 மணிக்கு இறக்கி விட்டா கூட ஆரியோ அலைன்னு கேட்டா நமக்கு தெரியறது இல்லையோ? தெரியுது நான் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. இப்போ உங்க ஷர்ட்ல எவ்வளவு பட்டன் இருக்குன்னா பார்த்து சொல்றேன் அப்படின்றீங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன ஒய்ஃபை கேட்டு சொல்றேன், எல்லாம் கேட்டு சொல்றேன். பையன் வந்தாலும் எங்க கீ வச்சிருக்கான், பையன் வரட்டும் கேட்டு சொல்றேன்னு எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணத்தை எதிர்பார்த்து பேசக்கூடியதீங்க. நீங்க உயிரோட இருக்கீங்களா, நீங்க ஆடியோ அலையும் அப்படின்னு கேட்டா ஒய்ஃபை கேட்டு சொல்றேன், எங்க அப்பாவை கேட்டு சொல்றேன்னு யாராவது சொல்லுவானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வயம் பிரகாசம். அது இம்மீடியட் நாலேஜ், இம்மீடியட்டா வருது. அப்படின்னாக்க நடுவுல ஒரு மீடியேஷனே இல்ல. யூ நோ இட் பை யுவர் செல்ஃப். யூ டோன்ட் ரிக்வயர் அனதர் மீடியம் டு டெல் தட் யூ ஆர் அலைவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதுனால அது அபரோக்ஷம்னு சொல்றதுல ஒரு தப்பு இல்லை. அதனால திஸ் ஆத்மான்னு சொன்னா அது சரிதான். அது நீங்க திஸ் ஆத்மான்னு சொல்றதுதான் நியாயம் அப்படின்னா. ஸ்வயம் பிரகாச சைத்தன்யம் அபரோக்ஷம் சதா யதா, எக்காரணத்தினால அது சதா இருந்துட்டே இருக்கோ அக்காரணத்தினால நீங்க அபரோக்ஷம்னு சொல்றது சரிதான், பரோட்சம் இல்ல அப்படின்னு தெரியுது. இப்ப நமக்கு சந்தேகம் வந்து, சார் பரோட்சமா இருக்கிறது அபரோக்ஷமா இருக்காது, அபரோக்ஷமாக இருக்கிறது பரோட்சமா இருக்காது. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சைத்தன்யமானது அபரோக்ஷமா நான் தோன்றிட்டே இருக்கு அப்படின்றீங்க. அப்ப நான் தோன்றிட்டே இருந்துட்டே இருந்தால் எனக்கு நான் ஆத்மான்றது தானே தோண. எனக்கு நான் ஆத்மான்னு தோணாம இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆத்மான்னு தோன்றது. அது ஏன் தோன்றது அப்படின்னாக்க எது ரைட்டு எது தப்பு? நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் ரைட்டுன்னு சொல்றேன், எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுதானே ரைட்டா இருக்கும். சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஆத்மாவானது ரைட்டுன்னு என்னமா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஒண்ணு, பரோட்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. இத பரோட்சம் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தான் பக்கத்துல இருக்க அப்படின்னா இங்கதான் நமக்கு தகராறு வருது. பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு யாரையாவது போய் கேட்டுக்காங்க, மேல கை காமிக்கிறான். அவர் எப்படி பரமாத்மா மேல இருப்பாரு? இல்ல, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அவன்ற ஒரு பிரயோகமே தப்பு. அவன் எப்படி சொல்லலாம் பகவானுக்கு? அவர் இங்கதானே இருக்காரு. எல்லா இடத்துலயும் சாஸ்திரம் என்ன சொல்றது? பகவான் இல்லாத இடமும் இல்ல, நம்மளுடைய உடம்புலயும் பகவான் இருக்காருன்னு சொன்னா, திஸ்ன்னு சொன்னா அந்த பகவான் எங்க இருக்கணும்? கடை உள்ளதானே கிடக்கணும். அவரை தானே நான் இங்க சொல்லணும். அவரை தான் நான் ஆத்மான்னு சொல்லணுமே தவிர பரமாத்மான்னு. அவ கேட்டா மேல காமிச்சா மேல இருக்கவன் பார்த்துப்பான்னாக்க என்ன அர்த்தம்? இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரோட்சம்னு சொல்றோம். அத விஷயம் தெரியாதவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த ஆத்மாவை பரமாத்மா எங்க இருக்குன்னு கேட்டா மேல கை காமிக்கிறான். சாஸ்திரம் என்னடானா இங்க காமிக்கிறது. இது ஒரே கன்ஃபியூஷன். இங்க இருக்கா அங்க இருக்கா, இதுக்கு அயம்னு போடலாமா இல்லையா, இந்த விசாரம் தானே இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இது திஸ்ஸா தட்டா அப்படின்னா இவர் என்ன சொன்னார்? அபரோட்சமா உனக்கு தெரியறதுனால திஸ் போடுறது தானே இதுக்கு ரைட்டு அப்படின்னாரு. இது எப்படி சார் இது புரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு பக்கம் அப்பிரகாசம் ஸ்வயப்பிரகாசமா இருக்கு, ரூபேன்னு இருக்கு, அதனால இந்த பரமாத்மாவானது இங்கதான் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. நமக்கும் அது தள்ள முடியல. ஆமா கரெக்ட், நான் தோன்றது, நான் தோன்றது அதுதான் பரமாத்மா என்று தெரிந்து கொள் அப்படின்னு. இந்த ஜீவனானவன் வாழ்க்கையினுடைய ஒரே பிரின்சிபல் என்ன? அந்த பரமாத்மாவை அறிவதுதான். அந்த பரமாத்மாவை எப்படி அறியணும்? இது என்று இங்கேயே நீங்க அறியணும், இந்த உடம்புலயே அதை அறியணும். அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றது. ஆகையினால இதை பண்ணித்தானே ஆகணும். இத பரோட்சம்னு சொன்னாலும் தகராறு வருது, அபரோட்சம்னு சொன்னாலும் தகராறு வருது. அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஏதோ ஒரு அஜ்ஞானமானது என்ன போட்டு தடுக்கிறது, இத புரிய வைக்காத ஒரு பண்றது. என்னுடைய சொரூபம் பரமாத்மாவாக இருந்தாலும் நான் ஏதோ எல்லார மாதிரியும் நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸோட இருக்கா மாதிரியும் எனக்கு ஒன்னும் தெரியல சார், என்னுடைய அறிவெல்லாம் எங்க சார், நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியல சார், எனக்கு என்னுடைய உடம்பு என்ன பார்த்து அப்படி சொல்றீங்கன்ற இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா அஜ்ஞானத்தினால மாயையினால வந்த காம்ப்ளெக்ஸை தவிர உண்மையிலேயே சாஸ்திரமானது என்ன சொல்றது? நீதான் சாம்ராட், போர் நமத போர் நவீதம் போர். நீங்க பூர்ணமான ஒரு இண்டிவிஜுவல், நீங்க மோஸ்ட் செக்யூர்டு பர்சன் யாரு? நீங்க தான் உலகத்திலேயே. ஏன்னா நீங்க தானே பரமாத்மா இல்லையா?
நீங்க என்ன பண்ணீங்க, சாஸ்திரம் சொல்றது கேட்காம நான் பரமாத்மா இல்லன்னு நினைச்சதுனால இன்செக்யூரிட்டி வந்தது. இன்செக்யூரிட்டி வந்ததுனால டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ் வந்தது. குடும்பம், பந்தம், பாசம், ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணோம். அஜ்ஞானம் வந்ததுன்னா பின்னாடியே அவித்ய தொடர்ந்து எது வரும், அஜ்ஞானத்துக்கு பின்னாடி காமம் வரும். காமம் வந்ததுன்னா அவித்யா காம கர்ம வசாத்து நம்ம திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டவே சைனம் இங்க உழண்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. சரி, இந்த நாலேஜ் ஆனது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா இப்ப சொல்ல போறாரு 7 ஸ்டேஜஸ். இப்ப சொல்ல போறாரு இந்த 7 ஸ்டேஜ். இந்த டைரக்ட் நாலேஜ் உங்களுக்கு வரணும்னாக்க உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தடுக்கிறது. நீங்க தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க பிரம்மன்னு தெரிஞ்சா உங்களுக்கே உங்களை பத்தி சந்தேகம் வர அளவுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு மாயையானது உங்களை தடுத்துட்டு இருக்கு. இந்த அஜ்ஞானமானது தடுத்துட்டு இருக்கு. இது என்னதுன்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னாக்க அது ஈஸியா கடந்துடலாம் இல்லையா? தெரிஞ்சாதானே அதை தாண்ட முடியும். அது நம்ம இப்ப நான் தான் பரமாத்மான்னு தெரியறதுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இப்ப லிஸ்ட் அவுட் பண்ண போறார். இத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா அதை புரிய வைக்க போறார். எப்படின்னாக்க நடுவுல பாருங்க, இந்த டைரக்ட் நாலேஜ் வராதுக்கு காரணம் என்ன, நானே பரமாத்மா என்று நான் எனக்கு வராதுக்கு காரணம் நடுவுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் ஒவ்வொன்னா நான் தாண்டிட்டேன் ஆனால் எனக்கு அந்த டெஸ்டினேஷன் ஆனது ரீச் ஆயிடும். இதுக்கு நடுவுல நிறைய ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டேஷன்லாம் நின்று போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொன்னா அது என்னதுன்றத பார்ப்போம். 7 அவஸ்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. 7 இந்த எனக்கும் முக்திக்கும் நடுவுல 7 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 7 ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு ஒண்ணு பார்க்கணும். இந்த 7 ஸ்டேஜஸ் என்னன்னா, முதல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நான் பரமாத்மா இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் ஒரு அஜ்ஞானம். எனக்கு நான் தான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறவன், சோ அண்ட் சோ, ஐ ஆம் மேல், ஐ ஆம் பிராமணன், நான் எஜுகேட்டட், நான் குடும்ப தலைவன், இப்படி எல்லாம் தோன்றதை தவிர நான் சத்தியம், நான் ஆனந்தம், நான் சித்து, நான் நிர்விகாரன், நான் நிர்குணன், இப்படி எல்லாம் தோண மாட்டேங்கிறது எவ்வளவு படிச்சாலும். என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் என்னன்னு பார்ப்போம். 7 படிக்கட்டை தாண்ட வேண்டியிருக்கு. எப்படின்னாக்க முதல் ஸ்டேஜ் இக்னரன்ஸ், அஜ்ஞானம். ஏதோ ஒண்ணு தடுக்கிறது. நான் பரமாத்மான்றதே எனக்கு தெரியாததுக்கு காரணம் என்னுடைய அஜ்ஞானம். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஆவரணம் ஏற்பட்டு போச்சு எனக்கு. ஆவரணத்தினால அந்த பிரம்மத்தை முழுக்க மறைச்சிட்டு, அந்த பிரம்மமானது முழுக்க மறைச்சு என்ன என்னுடைய மைண்ட்ல பிரதிபலிச்சதான அந்த சைத்தன்யத்தை போய் நானும் நினைக்க வச்சிருக்கு. அந்த ஒரிஜினலா இருக்கக்கூடிய பிம்பத்தை நான் பார்க்காம, என்கிட்ட 2 ஆத்மா இருக்கு, ஆனாலும் நான் என்ன பண்றேன், பை ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட். ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட்னா எத்தனை வருஷத்து ஹேபிட்னா, பிறந்ததுல இருந்து போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மான்னு கோடி கோடி ஜென்மா அனாதி அவித்யா வாசனையா அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் நம்ம ஆவணி அவன்ட்டு தண்ணிக்கு. இப்படி அனாதி காலமா எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால அந்த ரிஃப்ளெக்டர் சைத்தன்யத்தை போய் நான் அப்படின்னு நான் நினைச்சுட்டேன். இதுதான் அந்த கன்சீல்மெண்ட், இதுதான் அந்த ஆவரணமானது. முதல்ல அஜ்ஞானமாச்சு, 2வது ஆவரணம், 3வது என்ன ஆச்சுன்னா விக்ஷேபம். அது இப்ப எனக்கு என்ன ஆச்சு, நிச்சயமான ஒரு அறிவை கொடுத்துருச்சு எனக்கு. நான் இந்த பாடி தான், எல்லாரும் என்ன மாதிரி தானே இருக்காங்க, எல்லாரும் மாதிரி தான் நானும் இருக்கேன், அதனால நான் தான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயமான ஒரு விக்ஷேபமானது ஏற்படுது. முதல் அஜ்ஞானம், அடுத்து ஆவரணம், அதுக்கப்புறம் விக்ஷேபம் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்ருதியானது சொல்லுது, அப்பா இதெல்லாம் அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபத்துக்கெல்லாம் காரணம் மாயை தான்பா, அதெல்லாம் கிடையாது, நீதான் பிரம்மம், பரபிரம்ம ஸ்வரூபம் தான் நீ, இதுதான் உண்மையான ஆத்மா, இதை அறியறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிடுது. சொன்ன உடனே இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னாக்க, குரு சொன்னார், புத்தகம் சொல்லித்தே தவிர நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆத்மானா என்னன்றது எல்லாரும் சத்தியானந்த ஸ்வரூபம் ஆத்மான்னு தெரியுது. ஆனாலும் நானே ஆத்மாவான்னு கேட்டானாக்க ஒரு தகராறு. அப்படின்னா என்னத்த பரோட்சமா தெரியுது, பரோட்சமா தெரிஞ்சிருது இல்லையா. வேதாந்தத்தினுடைய தாற்பயம் நமக்கு புரிஞ்சிருது, நான் தான் ஆத்மா, நான் தான் பரமாத்மான்னு. கூடவே என்ன வேதம் சொல்றதுன்னு சொல்றேன். நானே ஆத்மா பளிச்சுன்னு சொல்லாம வேதம் சொல்றது, சாஸ்திரங்கள் முழுக்க, வேதம் முழுக்க எங்க போய் தாற்பயம்னா வேதாந்தத்துல தாற்பயம், வேதாந்தம் முழுக்க எங்க தாற்பயம், அத்வைதத்துல தாற்பயம். அத்வைதத்தை சொல்ல போன ஆச்சாரியால் என்ன சொல்ற, நீதான் பிரம்மான்னு சொல்லிவிட்டாரு, அதையினால நான் பிரம்மான்னு தோணிதை தவிர அவர் சொன்ன உடனே எனக்கு அபரோட்சமா அந்த அறிவு வரணும் இல்லையோ.
அவர் எப்ப நீன்னு சொன்ன உடனே என்ன ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுத்த உடனே நாளையில இருந்து நீ தான் மேனேஜர் உடனே எங்க கையெழுத்து போடணும்னு ஆரம்பிக்கிறேன். அந்த அளவுக்கு இங்க வந்திருக்கணும் இல்லையா? இது ஏன் வரல அப்படின்றது யோசிச்சு பார்க்கணும். எங்க பிரச்சனை இருக்குன்றத பாருங்க. அங்க வந்த உடனே டியூட்டி எடுத்துக்கிறான் இல்லையா? அங்க சொன்ன உடனே புரிஞ்சிட்டு ஐ பிகேம் மேனேஜர் இல்லையா? இங்க பாருங்க, சுதி நீதான் பரமாத்மா டெய்லி காத்தால சாயங்காலம் ராத்திரின்னு சொன்னாலும் பரமாத்மா சுதி சொல்றது அப்படின்னாக்க அந்த கேப், அந்த ஏதோ ஒண்ணு மறைக்கிறது, ஏதோ ஒண்ணு காரணம் இது எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜையும் நல்லா இப்ப புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் இந்த அப்ப நாலேஜ் ஆனது பரோட்சமா வந்துட்டு, இந்த பரோட்சமான நாலேஜ் எப்படி வரும்னாக்க இனிமேல் பட்டு இதுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது. என்னால வேதத்துக்கு இவ்வளவு தூரம் நம்பி எத்தனை வருஷமா நம்மளும் கிளாஸ் அட்டன் பண்றோம், இனிமே இதை நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு அதுல தீவிரமா முயற்சி செய்ய ஆரம்பிச்சு ஆசைகள் எல்லாம் விட்டு விவேகம், வைராக்கியம், சமாதமம், விபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் எல்லாத்தையும் வர வைக்கிண்டு இந்த ஜென்மாக்குள்ள என்னன்னாக்கா அடுத்த ஜென்மா என்னன்னு தெரியாது. நம்மளால வர முடியுமோ வராதான்னு தெரியாது. அடுத்த ஜென்மா there is no guarantee that I will be born as a human being. அப்ப இந்த ஜென்மா விட்டுட்டானா போக்கும் கிடையாது, எனக்கு வேற வழியே கிடையாது. அதனால என்ன பண்றது அப்படின்னா இந்த ஜென்மால அதை அறிஞ்சுத்தான் ஆக வேண்டியது ஒரு ஸ்டேஜ் இவன் அறியறான். இந்த அறிவு வந்த உடனே 5வது ஸ்டேஜ் இந்த அறிவு. அப்ப அறிவு அபரோட்சமாக இந்த ஆனந்த இந்த ஆத்மாவை அவன் அறிந்தான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் 2 ஸ்டேஷன் இருக்கு, இன்னும் முடியல. அது என்னன்னா இது தெரிஞ்ச உடனே அவனுக்கு இந்த சம்சாரத்துல ஒரு ஆனந்தமானது ஏற்படுறது. நம்மளுடைய உண்மையான சொரூபம் ஆனந்தம்ன்ற ஒரு சுகப்பிராப்தியானது அவனுக்கு ஏற்படுறது, சுகப்பிராப்தி. அது மாத்திரம் இல்ல, சம்சாரமானது இந்த ஆனந்தத்தை அடைஞ்ச உடனே எப்ப பார்த்தாலும் துக்கம் பட்டு இந்த சம்சாரமானது நாசமாகிறது, துக்க நிவர்த்தி ஏற்படுகிறது இல்லையா? இப்படி 7 ஸ்டேஜ்னால இந்த நாலேஜ் ஆனது ஒரு மனுஷனை முக்தி அடைய வைக்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த 7 விஷயத்தையும் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னாக்க ஒரு அருமையான ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டார். இந்த திருஷ்டாந்தத்தை நல்லா கூட இந்த கதையோட கூடவே இருந்தான்னாக்க இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். இது என்ன அந்த கதை அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல்ல இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, ஆத்மா டைரக்டா இருந்தா அது அறியாமல் போகாது இல்லையா? ஆத்மா டைரக்டா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னாக்கா என்னால எப்படி அறியாம போகும்? அது இருந்திருக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல சார், இக்னரண்டா ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னாக்க இப்ப நீங்க அதை காமிச்சு கொடுத்த உடனே எனக்கு அதை அறியணுமோ இல்லையா? இப்ப நீங்க காமிச்சு கொடுத்தீங்க, அப்ப அறிஞ்சிச்சு. இப்ப அதே மாதிரி வேதம் எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கு நீதான், ஆனாலும் எனக்கு புரியலன்னா எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? வேதம் சொல்லிருக்கு. சொன்னா என்ன, நம்ம ஏன்னாக்கா நம்ம கண்ணால பார்த்து இருக்கக்கூடிய திசைதான் நம்ம மனசுல இருக்கிறதுனால இது நமக்கு புரியாம இருக்கு. ஆகையினால என்ன சொல்றது, உலகத்துல இருக்கக்கூடிய திருஷ்டாந்தம் ஒண்ணு எடுத்து அது மூலமா புரிய வச்சாதான் இவனுக்கு புரிய வைக்க இல்லையா? நமக்கு பழக்கம் அப்படிதான். லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க காமிக்கணும், அதுக்காக இவர் எடுத்தாரு. இப்ப அந்த கதையை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, இப்ப நான் சொல்ற இந்த பிரில்யூடோட சேர்த்து நீங்க என் கூட வந்தாதான் அந்த கதை கரெக்டா அந்தந்த விஷயத்தோட லிங்க் பண்ண முடியும். ஒரு குருகுலம் ஒண்ணு இருந்தது. அந்த குருகுலத்துல ஒரு 10 பசங்க ஒன்னா சேர்ந்தாங்க. சேர்ந்து மாதிரி வெளியூர்ல ஒரு உற்சவம் நடக்கிறது, அதுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த 10 பேரும் போய் சேர்ந்து தன்னுடைய குரு கிட்ட போய் கேட்டாங்க, சார் நாங்க 10 பேரும் அந்த உற்சவத்துக்கு போலான்னு இருக்கோம். அது குஷி குஷின்னு பேசிட்டாங்க. யாரு போய் கேட்கறதுன்னு ஒருத்தன் தைரியமா நான் போய் கேட்கறேன், தைரியமா நான் குரு கிட்ட போய் கேட்கறேன். நான் போய் கேட்டான், நாங்க போறோம் 10 பேரும் அந்த உற்சவத்துக்கு போறோம், கிளம்பட்டோமா அப்படின்னு கேட்டாரு. உடனே குருவானவர் உடனே போனா ஆத்துல பெரியவா விட்டுப்பானா, எதுக்குடா இப்ப போனா அப்பா கேட்பாரா இல்லையா? எது இருந்தாலும் ஒரு அப்செக்ஷனை சொல்லிட்டு தான், ஏன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்பவே சொன்னேன்னு சொல்லலாம் இல்லையா? அதான் பெருசுங்க, எல்லாருக்கும் இது தெரியும். அதனால எதுக்கும் ஒரு அப்செக்ஷனை போட்டு வச்சிருந்தோம் நம்ம, அப்புறமா பாத்துக்கலாம் இல்லையா? டக்குனு எல்லாரும் சேர்ந்து சினிமா போறாங்கன்னா அப்ப உடனே ஒத்துருவாருன்னு, என்னடா எப்ப பார்த்தாலும் சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு இல்ல அப்படின்னு சொல்ற வழக்கம். அதே மாதிரி இந்த குருவா என்ன பண்ணாரு, பசங்களை போயிட்டு வாங்க, ஆனா பி கேர்ஃபுல், ஜாகிரதையா இருங்க, வழியில பெரிய ஆறு, அந்த ஆறை தாண்டதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னாரு. உடனே பசங்களா இருந்தா இல்ல இல்ல நாங்க எல்லாம் நல்லா ஸ்விம் பண்ணுவோம், அதனால நீங்க கவலைப்படாதீங்க நான் போனாங்க. சரி உங்கள யாரு ஒருத்தர் நீதான் பொறுப்பா எல்லாரையும் 10 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு கூட்டின்னு வரணும், 10 பேரும் ஜாகிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. இவாளும் கிளம்பினாங்க.
கிளம்பி அந்த குரூப் லீடரோட போனாங்க. போன உடனே ரிவர்ல போகும்போது அன்னைக்கு இங்க நிறைய தண்ணி வந்த உடனே எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாருமே இன்டெலிஜென்டா தப்பிச்சும் வந்தாச்சு. வந்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்க, நான் தப்பிச்சுன்னு வந்தேன்னு நினைச்சானே தவிர எல்லாராலையும் இந்த அறிவோட வந்திருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா. நீங்க கார் ஓட்டும் போது கார் ஓட்ட தெரிஞ்சவங்க பக்கத்துல உட்கார்ந்து நீங்க கார் ஓட்டுறத ஓட்டு பாருங்களேன், ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரியும் இவனுக்கு அவ்வளவு ஸ்மார்ட் இல்ல அப்படின்னு நினைப்பாங்க. பின்னாடி ஸ்கூட்டர் உட்கார்ந்து ஓட்டுறவனுக்கு நல்லா தெரியும் இதுக்குள்ள போலான்னு, இவருக்கு சைட்டே கிடையாது. இவரு பாத்து பாத்து அப்படின்றாரு இல்லையா. அதனால இவன் என்ன நினைச்சுட்டா, இந்த பசங்க எல்லாம் நான் வந்துட்டேன் நான் இன்டெலிஜென்ட் நான் வந்துட்டேன், எல்லாரும் வந்தானான்னு தெரியல. சரின்னு வந்த உடனே எண்ணி பார்த்தான். 1 2 3 4 5 6 7 8 9 எண்ணி பார்த்தான். 10வது காணும்னு உடனே இவங்களே இமேஜின் பண்ணிட்டான், ஐயோ 10வது ஆள் வரல, தண்ணியில முழுகி போயிட்டான், தசமஹா மிருதஹா அப்படின்னு ஒரு அழுக வந்துருச்சு. என்ன பண்றது இல்ல, திருப்பி எண்ணி பாக்குறான் இன்னொரு தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளவுதான், நவசங்கியா தான் வந்தது. இல்ல இந்த 10வது பேர் வழி எங்கே இல்ல. அதனால 10வது பேர் வழி முழுகிட்டான் அப்படின்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சா எல்லாரும். அங்க ஒரு மரம் இருந்தது கடையில, அதுல போய் முட்டின்டான். எதுக்கு முட்டின்டான்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முட்டின்ட்டு அந்த தலையில புடைச்சுட்டு என்ன அது வேற வந்துருச்சு உனக்கு முடிச்சுட்டு. என்ன ஆச்சுன்னு வந்த போயிட்டானேன்னு எல்லாரும் அழுதுண்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல கேனாப்பி புண்ணிய கர்ம விசேஷன்னு சங்கல்பம் பண்ற மாதிரி ஏதோ புண்ணிய கர்ம விசேஷத்துல ஒருத்தர் வந்தாருங்க. வந்த உடனே அந்த ஆள் கேட்டாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னாரு. சார் நாங்க 10 பேர் கிளம்பினோம், ஒருத்தர் சேர்த்து போயிட்டாரு, என்ன இதுல முழுகிட்டான், இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால ஓன்னு அலம்புறான்னு அவர் பார்த்தாரு. எல்லாரையும் ஒரு 5 நிமிஷம் கவலைப்படாதீங்கப்பா ஒன்னும் ஆகல, 10வது மனுஷன் இருக்கான் அப்படின்னு பரோட்ச ஞானத்தை கொடுத்தாரு. தசமஹா அஸ்தி தசமஹா ந மிருதஹா தசமஹா அஸ்தி இருக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னா. முதல்ல அழுகையை நிறுத்திங்க. இந்த டென்ஷன்ல நீங்க எழுதினீங்கன்னா எல்லாம் தப்பா தான் இருப்பீங்க. டென்ஷன் அவுட். நீங்க எடுத்துன்னு வந்த சாப்பாட்டை கொடுங்க, தண்ணிய குடிங்க, எல்லாரும் உட்காருங்க, அப்புறம் சாப்பிட்டு அவுட் பண்ணா. இவங்களுக்கா இன்னும் டென்ஷன். இந்த மனுஷன் என்னடான்னா 10வது போடணும்னா ஒரு சந்தோஷம் வேற உள்ளூர, ஓஹோ யாருக்கு ஒன்னும் ஆகல போல இருக்குது. ஆனா இவர் என்ன பண்றாரு, முதல்ல இந்த டென்ஷன் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, இப்படிதான் இருக்கும் என்ன, அதனால இதுங்க கொஞ்சம் டென்ஷன் ஆனோன்னு நான் உங்களுக்கு பண்றேன்னு. இப்ப எண்ணுங்க அப்படின்னா, முதல்ல சாப்பிட்டு ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா, இப்ப எண்ணி பாரு அப்படின்னா. அவன் அதே மாதிரியே 1 2 3 4 5 6 7 8 9 எண்ணினான். உடனே சார் 9 தானே, நீதான் அந்த 10 தசமஹா தொமசி, நீதான் அந்த தசமோசி அப்படின்னு அவர் சொன்னார். சஹா தசமஹா தொமசி, அந்த பரமாத்மா நீ எங்க தேடிட்டு இருக்கியோ அது நீதாம்பா அப்படின்னு சொன்ன அவனுக்கு இப்ப லைட் எரிஞ்சுது. இப்ப என்னாச்சு, அந்த பரோட்சமா இருக்கக்கூடிய நாலேஜ் ஆனது இப்பதான் அபரோட்சமானுச்சு. பரோட்சமா குரு சொல்லிவிட்டார், என்ன இருக்குப்பா எல்லாம் 10வது பேர் வழி இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் இப்ப என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் நன்னா அவர் கிளியரா அவர் அந்த குரு சொன்ன உடனே இவனுக்கு அது புரியணும். அது புரிகிற வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்தது. இவனுக்கு நான் தான் அந்த 10வது ஆளுன்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு துக்கத்திலிருந்து ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவனுக்கு சுகம் வேற கிடைச்சது, ஆனந்தம் வேற கிடைச்சது இல்லையா. இப்ப அந்த 5 ஸ்டேஜ் வந்துட்டே இருக்கு பாருங்க. அந்த அபரோட்ச ஞானம் வந்த உடனே ஆனந்தம் வந்தது, துக்க நிவர்த்தியும் போச்சு இல்லையா. துக்க நிவர்த்தி 10வது பேர் வழி மறந்து செத்து போயிட்டான்னு நினைச்சு துக்கமும் போச்சு. ஆனாலும் அந்த முட்டின்டாங்க, அந்த புடைச்சத அது மாத்திரம் இருக்கு, பிராரப்தம் இருக்கு இல்லையா. முட்டின்டான அது மாத்திரம் இருக்கு. இந்த கிடைச்சிருச்சு எல்லாம் ஓவர் ஆச்சுன்னா கூட அந்த வலி இருக்கதானே அவனுக்கும் இல்லையா. அது அவன் முட்டின்டான காணும்னு இல்லாத ஒரு 10வது பேர் வழி காணும்னு இவன் போய் முட்டின்டான் இல்லையா. முட்டின்றதுனால அந்த பிராரப்த கர்மா தீர்ற வரைக்கும் அந்த பாடியானது அந்த வலியை அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வச்சுட்டு இந்த முழு 7 ஸ்டேஜையும் இப்ப சொல்ல போற.
எப்படி அவன் வந்து கிளம்பினா, எப்படி அஜ்ஞானமானது இவங்களுக்கு வந்தது, அதுக்கப்புறமா ஆவரணமானது ஐயோன்னு அந்த டென்ஷன் வந்த உடனே எப்படி என்றதுன்னு கூட மறந்து போச்சு அவனுக்கு. அதுக்கப்புறமானது விக்ஷேபமாச்சு. விக்ஷேபம் என்ன, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சமயம் பார்த்து ஒரு மனுஷன் வந்தாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, இல்லப்பா தசமஹா அஸ்தின்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே இவாளுக்கு ஒரு ரிலீஃப் ஒண்ணு கிடைச்சது. ஆஹா 10 பேர் இருக்கோமான்னு. ஆனா எப்படின்னு தெரியல, எப்படி இவர் சொல்றாரு, நீ டென்ஷன் ஆகாதன்னு அவர் இன்னும் கொஞ்சம் இவாள டென்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டு நீதாம்பா அந்த 10ன்னு ஒண்ணு இவனுக்கு அப்பா புரிஞ்சிட்டு 10வது பேர் வழி கிடைச்சிட்டான் அப்படின்னு எங்கேயும் போகல. 10வது வழி இல்லாத ஒரு விஷயத்த இப்ப கிடைச்சது. என்னன்னா இவ்வளோ வருஷமா இவன் வந்து எப்போதுமே ஆத்மாதான், இவனே வந்து நினைச்சின்றதுனால நானே பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், நானே பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நினைச்சிட்டு இருந்தான். இப்ப சாஸ்திரமானது என்ன பண்ணிட்டுன்னா, அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நீ இல்லப்பா, நீ ஒரிஜினலா இருக்கக்கூடியவன் தானே. இப்ப இந்த பிரயத்தனம் எல்லாம் எதுக்குன்னாக்க இந்த தப்பான அறிவு போறதுக்கு தான் இந்த பிரயத்தனம் எல்லாம் இல்லையா. இருக்கிறது இல்லாத ஒரு 10வது பேர் வழி இல்லன்னு இவன் இருக்கிற 10வது பேர் வழியே இல்லன்னு நினைச்சான். இப்போ அவன் திருப்பி கிடைச்சான்னா என்னது, இது பிராப்தமான என்ன இல்லாத யாராவது உண்டு பண்ணியா கொடுத்தாரு அவரு, அது மாதிரி கொடுப்பா. இவனுடைய அஜ்ஞானத்தினால அந்த 10வது இல்லன்னு நினைச்சாரு. அவர் வந்து அந்த 10வது நீதான் அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய லைட்டானது எரிஞ்சுது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் அதை புரியறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் நமக்கு மகாபாரதத்துல இருக்கு. இது என்னாச்சு, பஞ்சபாண்டவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. தர்மன், பீமன், அர்ஜுன, நகுலன், சகாதேவன். குந்தி என்னம்னா கர்ணன் கிட்ட வந்து பேசும்போது, இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி எனக்கு 5 குழந்தைங்க கிடையாது, எனக்கு 6 குழந்தைங்க அப்படின்னு சொன்னான். 6வது குழந்தை யார், அந்த சஷ்டஹா கஹா, யார் அந்த 6வது சக்தின்னு, எப்படி சஷ்டமஹா பாண்டவஹான்னு நான் கேள்விப்பட்டதுல யார் அது அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே நீதாம்பா அது, அந்த 6வது பேர் வழி நீதான். அன்வரைக்கும் அவன் ராதாபுத்திரன் நினைச்சிருந்தான், ராதேயன் நினைச்சிட்டு இருந்தான். அவனை பார்த்து குந்தி சொன்ன உடனே நீதான் அந்த 6வது பேர் வழி அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன ஆனா கௌந்தேயன் ஆயிட்டான், குந்தி புத்திரனாக ஆயிட்டான். இதுவரைக்கும் ராதேயனாக இருந்தவன், ராதாபுத்திரனாக இருந்தவன் இப்போ குந்தி புத்திரனாக மாறிட்டான் அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. சோ இது வரைக்கும் அவனுக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னாக்க, இவ்வளோ கலைகள்லாம் அவனுக்கு தெரிஞ்சா கூட, சத்திரியத்துடைய வீரம் என்ன, பராக்கிரமம் என்ன எல்லாம் இருந்தா கூட அவனை வந்து பீஷ்மர்லாம் ஓபன் சதஸ்ல வந்து நீ சண்டை போடக்கூடாது, நீ வந்து ஒரு தேரோட்டி பையன், நீ வந்து எப்படி ராஜாங்களோட சுத்தலாம் நீ அப்படின்னு சொல்லி துரியோதனுக்கு கோபம் வந்து இவன் இன்னில இருந்து அங்க தேசத்துக்கு ராஜாவா பண்றேன்னு சொன்னாலும் இவனுக்கு இன்னும் அது உள்ளூர அது என்ன பொய்யான ஒரு போஸ்ட் தானே இதுன்னு இருந்தது. இப்பதான் அவனுக்கு ரிலீஃப் வந்தது, உண்மையிலேயே இவன் சத்திரியன்னு. அது பரசுராமர் எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணார் அவரை இல்லையா. நீ வந்து சத்திரியனை நீ வந்து இதுவா இருந்திருக்க முடியாது, இப்படி எல்லாம் பொறுத்து பிராமண வேஷம் போட்டுன்னு வந்திருக்க, அதனால நீ வந்து பிராமணனே இல்ல, வண்டு வந்து தொலைக்கிறது, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டான். தன்னுடைய பிறப்பு தெரியாததுனால அவன் பட்ட கஷ்டங்கள்லாம் இப்ப என்னாச்சு, இவ வந்து நீதான் அந்த 6வது பேர் வழி அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி அந்த சந்தோஷம் வந்ததோ, எப்படி அந்த துக்கமானது நிவர்த்தி ஆச்சோ, அதே மாதிரி இந்த தசமஸ்தோமசின்னு வந்த பிறகு இவனுக்கு ஆச்சு. ஆனாலும் அவனுடைய பிராரப்த வசத்தினால அவன் துரியோதனோட இருந்ததுனால அவன் சண்டை போட்டுதான் ஆகணும். இங்க நம்மளுடைய எக்ஸாம்பிள்ல இவன் தலையில புடைச்சின்றது பிராரப்தம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து இந்த நாலேஜ் எல்லாம் வந்து சந்தோஷம் வந்தா கூட அது வந்து அது எப்போ ஆறுமோ அப்பதான் ஆறும், அது நெத்தியில இடிக்கின்றது ஒண்ணும் போகாது அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு இத இப்ப சொல்ல போறாரு. இந்த 7 படிக்கட்டியே இப்ப சொல்ல போறாரு. இந்த கதை என்னன்னா புரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இப்ப வர ஸ்லோகங்கள்லாம் அப்படி அப்படியே அன்வயம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பரோக்ஷம் அபரோக்ஷம் ச ஞானம் அஜ்ஞானம் இத்யதஹ நித்யா பரோக்ஷ ரூபேபி த்வயம் ஸ்யாத் தசமே யதா. பரோக்ஷம் அபரோக்ஷம் 2 ஞானமும் எப்படி சார் வரும், ஞானம் அஜ்ஞானம் 2 ஒரு இடத்துல எப்படி சார் இருக்கும் அப்படின்னு தானே கேட்டான். ஆத்மாவானது அபரோக்ஷமா இருக்குமே ஆனால் எனக்கு தெரிஞ்சுதானே ஆகணும் அப்படின்னா, அதுக்கு அவர் என்ன சொன்னார், சுயம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொன்னார். நம்ம தான் அதை ஒத்துக்கல, இல்லன்னாக்க தெரியாது அப்படின்னாரு. அப்ப அதுக்கு என்ன சொன்னா, இல்லப்பா இதை நீ பரோட்சமாகவும் சாஸ்திரங்கள் மூலமாக அறிய முடியும்,
ஒரு குருவானவர் பரோட்சமாக சொல்றார், தசமஹா நம்ருதஹா அஸ்தி அப்படின்னு அவன் சொன்னான் இல்லையா, 10வது பேர் வழி சாகலன்னு சொன்னான். அப்போ உனக்கு என்ன ஆச்சு, ஒரு பரோட்சமான ஒரு அறிவு வந்தது. ஆனா யாரு அந்த 10ன்னு தெரியல, அந்த 10வது பேர் வழி அது நீதான் 10வது பேர் வழி அப்படின்னு அவர் சொன்ன தசமஹா பொமசி அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு அபரோட்சமான அந்த அறிவு ஏற்பட்டதோ. அதே மாதிரி இந்த ஆத்மால பரோட்சமாக இவனா அஜானத்தினாலையும் விக்ஷேபத்தினாலையும் ஆவரணத்தினாலையும் இவன் என்ன பண்ணிட்டான், நானே இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆத்மான்னு நினைச்சுட்டாங்க. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடியத போய் நானு நினைச்சுட்டு இல்லாத அவஸ்தப்பட்டு இவன் சச்சியத்துவ பூர்த்தி பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு நானே டேட் ஆஃப் பர்த் இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் பிராமண, நான் சத்திரியன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு விவகாரங்களை தானே தனக்கு தானே பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கும் போது வேதாந்த சாஸ்திரமானது வந்தப்பா இது வரைக்கும் உனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் போச்சு, இது வரைக்கும் நீ என்ன கேட்ட பரமாத்மா எங்க இருக்காங்க மேலன்னு அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இங்க வரதுக்காக முன்னாடி இருக்கக்கூடிய கதைகள். இங்க வந்தாச்சுன்னா எங்க பரமாத்மான்னாக்க நீ இல்லாம பரமாத்மா எப்படி இருப்பார். ஆகையினால நீதான் அந்த பரமாத்மா. அங்க தூணிலும் அவன் எங்கும் அவனின்றி ஒரு அசையும் ஒரு அணுவும் அசையாதுன்னு சொன்னதை முதல்ல மாத்து, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு மாத்திக்கிங்க. அந்த திஸ் ஐஎம்எஸ்மி நீங்க தட் பரமாத்மா இவ்வளவு நாள் பேசினத இங்க வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா நிறுத்தணும். எங்க திஸ் பரமாத்மான்னு இப்ப மாறி போச்சு. அதுதான் இந்த ஐஎம்எஸ்மின்ற பரத்துக்கு வியாக்கியானம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரத்துக்கு சொன்னார். நித்திய அபரோக்ஷ ரூபே அப்படி துவயம் சார். நித்திய அபரோக்ஷ ரூபமாக இருந்தா கூட இந்த ஆத்மாவுக்கு பரோட்சமான அறிவானது வேதாந்தத்தின் மூலமாக ஏற்படலாம். அதுக்கப்புறம் விவேக வைராக்கியாதி சிரமணா மனநா நிதித்தியாசனத்தின் மூலமாக இவனுக்கு அபரோட்சமாக அது அறியப்படலாம். அதனால ஒரு அனுபவத்தியும் கிடையாது. அதனால திஸ் அயமஸ்மீதி புருஷான சுதியில சொன்னது சரியான வார்த்தை, அது சரியான வார்த்தை தான். அயமஸ்மின்றதுதான் கரெக்ட், திஸ் தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த எக்ஸாம்பிள் மூலமா அந்த 7 ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல அஜ்ஞானம், அதுக்கப்புறம் ஆவரணம், அதுக்கப்புறம் விக்ஷேபம், அதுக்கப்புறம் பரோட்சம், அதுக்கப்புறம் அபரோட்சம், அதுக்கப்புறம் சுகப்பிராப்தி, அதுக்கப்புறம் துக்க நிவர்த்தி. இப்படி 7 ஸ்டேஜஸ் சொன்னார் இல்லையா. இந்த 7 ஸ்டேஜஸையும் இப்ப சொல்ல போறாரு. நவசங்கியாஹிருத ஞானஹ தசமோ விப்ரமாத் ததா நவேத்தி தசமோஸ்மீதி வீக்ஷமானோபி தான் நவ. இந்த 10வது மனுஷன் இருக்கான அவன் தசமஹா இருக்கான். ஆனாலும் அவனுக்கு பிரமம் வந்துட்டு, பிரமம் வந்ததுனால திருப்பி திருப்பி என்றான். நவசங்கியா ஹிருத ஞானகா. இத திருப்பி திருப்பி எத்தனையோ ஜென்மால நான் இந்த பாடி, நான் இந்த பாடி, நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், நான் மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் வந்ததுனால இவன் தூங்கி எழுதுக்கும் போதே இந்த பாடியோட தான் நானு நினைச்சுட்டு எழுதுக்கிறான்னாக்கா என்ன அர்த்தம்? எத்தனை தடவை எண்ணினாலும் அந்த ஆத்மாவான விட்டுட்டே இவன் விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். இந்த நபசங்கியா இந்த 9ன்ற எண்ணிக்கை தான் அவனுடைய விவேக ஞானத்தை இழக்க செய்யறது. செய்து இந்த 10வது பிரம்மனை விப்ரமத்தினால இல்லன்னு நினைச்சுட்டான். அந்த விவேகம் இல்லாம போச்சு. வேத்தி தசமஹா அஸ்மீத். அவன் நான் தான் அந்த தசமோ அப்படின்றதை அறியவில்லை. வேத்தி தசமஹா அஸ்மி இது, நான் தான் அந்த 10வது பேர் வழின்றதை விட்டுட்டு திருப்பி திருப்பி 9 பேரை கவுண்ட் பண்ணானே தவிர அவன் தன்னை கவுண்ட் பண்ணியிருந்தான்னாக்க கண்டுபிடிச்சிருக்கான், அதை விட்டுட்டான். ஆகையினால என்ன ஆச்சுன்னாக்க பிராந்தியினால ந வேத்தி தசமோ அஸ்மீதி வீக்ஷமானோபி. அவன் இவ்வளவு தூரத்துக்கு இருந்தா கூட அவன் உத்தமமான அதிகாரியா இருந்தா பிறக்கும் போதே இவன் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா. அதனாலதான் சாஸ்திரங்கள்ல என்ன சொன்னாரு, இவன் தைத்திரிய உபநிஷத்து 12 வயசு 13 வயசுலயே இந்த பையன் வேத பாடசாலையில படிச்சிடறான். படிச்சுட்டு வரும்போது இவனுக்கு சம்ஸ்கிருத விற்பத்தியோட சேர்ந்து படிக்கிற வரவனுக்கு யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஸ்னதே சர்வான் காமான் தெரிஞ்ச உடனே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இங்கதான் இருக்குன்னு சொல்றானே. நான் என்னத்துக்கு இதை தேடாம பாக்கி விஷயங்கள்லாம் நான் என்னத்துக்கு போனேன்? நான் என்னத்துக்கு கிரகஸ்தாசிரமத்துக்கு போனோம்? நான் என்னத்துக்கு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போய் கடைசியா இங்கதானே சன்னியாசத்துக்கு தானே வரணும் பிரவೃತ್ತಿ மார்க்கத்துல, நான் இங்கேருந்தே வரேனே அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நிவர்த்தி மார்க்கத்துக்கு பிரம்மச்சாரிக்கு எலிஜிபிலிட்டி. பிரம்மச்சரியாதேவ பிரவரச்சேதன ஸ்துதி. ஏன்னா இப்படி உத்தம அதிகாரிகள் பிறக்கலாமே. வாமதேவர்கள் பிரகலாதன் மாதிரி பறக்கும் பொழுது துருவன் மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் அந்த பரமாத்மா தான் சத்தியம் தெரிஞ்சிருச்சு.
நமக்கு எல்லாம் 60 வயசு 69 வயசு ஆச்சுனாலும் பரமாத்மா சத்தியம்னு தெரியல இல்லையா? நமக்கு ஏதோ லாபம் இருந்தா பரமாத்மாவை சத்தியம்னு புரிஞ்சுக்கிறோம், இல்லன்னா இல்ல. அப்படின்னா எங்க பிரச்சனை வந்ததுன்னா பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் இருக்க அது நம்மள போட்டு மெதிக்கிறது இப்படி தென்ன பண்ணாம. அப்போ ஒரு குரு சொல்லும் பொழுது நீதான் அந்த ஒரு சாஸ்திரமானது, நீதான் அந்த பரமாத்மான்னு சொன்னாக்க நமக்கு ஏத்துக்கிறதுக்கு தயக்கமானது இருக்கு. வீக்ஷமான நம்ம நன்னா தானே படிக்கிறோம் அல்ல, தத்துவபோதான்னு பரீட்சை சொன்னா கிரிகிரி ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத்யதிரிக்தா பஞ்சகோஷாதித்தா அவஸ்தாத்திரே சாட்சி ஸ்பெல்லிங் எல்லாம் கூட கரெக்டா எழுதுவேன். அதாவது சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அப்படின்னு எழுதுவேன். ஆனா ஆத்மான்றது உள்ள வந்ததுதான்னாக்க வரவேல பரோட்சமா வீக்ஷமானோ இவ்வளவு தூரத்துக்கு படிச்சாலும் அது வரமாட்டேங்கிறத இதுதான் அஜ்ஞானம்னு பேரு. இந்த அஜ்ஞானம்ன்றத நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த அஜ்ஞானத்தை அஜ்ஞானமே புரியலன்னா அஜ்ஞானத்தை தாண்ட முடியாது. அதனால நம்ம அஜ்ஞான ஸ்டேஜ்ல இருக்கோன்றத முதல்ல கையெழுத்து போட்டு ஒத்துக்கணும். ஒத்துண்ட உடனே என்ன ஆச்சு? நபாதி நாஸ்தி தசமஹா இதி ஸ்வம் தசமம் ததா மத்வா பக்தி ததஜ்ஞான கிருதம் ஆவரணம் விதுஹு. தானே 10வது ஆள் இருக்கும் பொழுது 10வது மனுஷன் காணவில்லை, அவன் இல்லை, 10வது மனுஷன் இல்ல, 10வது மனுஷன் இல்லன்னு அவன் பண்ணான். அதே மாதிரி சாஸ்திரம் நல்லா நீ ஆத்மான்னு சொல்லிருக்குன்னாக்க சார் நான் ஆத்மாவா, நான் எப்படி சார் பரமாத்மாவா இருப்பேன்? அதெல்லாம் சும்மா சார் ஏதாவது கிளாஸுக்கு வேணா நல்லா இருக்கும், ஒன்றும் இல்ல. நீங்க மொத்தம் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் போட்டு அதை ஒத்துக்காம இருக்கிறதுக்கும் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிற ஆளையும் நான் அதை கன்ஃபியூஸ் பண்ணி அவனையும் வாங்க சார் அதெல்லாம் வேணாம் நல்லா படிச்சு அப்படின்னு சொல்லி கருது விட்டுருவான். ஏன்னாக்கா அவ்வளவு தூரத்துக்கு பிரமமானது வந்திருக்கு. அந்த அளவுக்கு அவனுடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரமானது அவனை மறைக்கிறது. அந்த இக்னரன்ஸ் ஆனது அவ்வளவு காடமா இருக்கு அவனுக்கு. அப்படி அதனால ந பாதி நாஸ்தி, எப்போ தோணலையோ அப்ப இல்ல சார் அப்படின்னு ஒரு புது லாஜிக் ஒண்ணு கொடுத்தான். பரமாத்மா இருந்தா தோணணும், இருந்தா பாக்கணும் சார் தோணணும், அப்ப எப்ப தோணலையோ அப்ப இல்ல அப்படின்னு. இத பார்த்து இந்த அசலுங்களும் ஆமான் தலையாட்டிருக்கு. அது எப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன தசம தோமசி எல்லாம் தெரியாது, இப்படி எல்லாம் தெரிஞ்சதுனால ஆர்கியூ பண்ணுவான். அவன் தெரியாததுனால என்ன பண்ணா ஆமாமா ந பாதி அதனால நாஸ்தி, எப்ப தோணலையோ அப்ப கண்ணுக்கு தோணலைன்னா அப்ப இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். தசமஹா இதி ஸ்வம் தசமம் ததா. அதனால அவன் என்ன பண்ணான், ஐயோ தசமம் காணவே இல்ல அப்படின்னு மத்வா பக்தி தத் அஜ்ஞானம் கிருதம் ஆவரணம் விதுகு. இந்த அஜ்ஞானத்தினாலதான் அவனுக்கு இந்த திமுறானது வந்தது. அதாவது அதனால இருந்தா காமிங்க சார், இல்ல இல்ல கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு திமுரு பாருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டுன்னா ஆவரண சக்தி அதுதான். அது அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் அவனுக்கு அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல நான் இருக்கேன்னு உயிரோட இருந்துட்டு நானே சொல்றேன் இல்லை காச யாரு சொல்றது? பிரேதமா சொல்றது? டெட் பாடி தானே சொல்லக்கூடிய இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆளு நான் எப்படி சொல்ல முடியாது கடவுள் இல்லைன்னு? ஆனா சொல்லிட்டு இருக்கான், நம்மளும் கேட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் அஜ்ஞானம், இதுதான் ஆவரணம். இப்படி போட்டு அவனை மறைச்சிருக்கு. அதுக்கப்புறம் விக்ஷேபம் பாருங்க. நத்யாம் மமார தசமஹா இதி சோச்சன் பிரரோததி அஜ்ஞான கிருத விக்ஷேபம் ரோதனாதிம் விதுர்புதாக. இந்த 10வது மனுஷனானவன் தசமஹா நத்யாம் மமார, நதியில அவன் மூழ்கி போயிட்டான், இறந்து போயிட்டான். என்ன மமார செத்து போயிட்டான், உழுந்து அவன் போயிட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. பண்ணிட்டு இது சோச்சன், இது ரொம்ப சோகப்பட்டு பிரரோதித்தி ஓன்னு அழறான் இல்லையா? அழுது போய் தலையில முட்டிக்கிறானே போய், ஐயோ எங்களோட வந்தவர் போயிட்டாரு, எங்களோட வந்தவர் போயிட்டாரு, நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்க வாத்தியாருக்கு அவர் வேற சொல்லி அனுப்பிச்சாரு, போகும்போதே சொன்னாரு ரொம்ப மோசண்டா போகாதீங்கன்னு கேட்காம வந்துட்டேனே அப்படின்னு ஓன்னு அழுதான். என்ன கரெக்ட் தான் சொன்னதெல்லாம் வந்து போச்சு, கேட்காம வந்துட்டேன்னு அழுதான். வேற காணும்னு வேற நினைச்சான். இதெல்லாம் என்ன, எத்தனை விஷயங்கள் இப்ப விக்ஷேபமாச்சு. இல்லாத ஒருத்த செத்து போனா அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சுட்டு அழுக. அதுக்கப்புறம் இவனே காரணங்கள்லாம் தானே கற்பிச்சுட்டான். குரு அப்பவே சொன்னாரு கிளம்பாதீங்க போகாதீங்க, நாங்க தான் சொன்னோம் இல்ல நிச்சய டீச்சர் தெரியும் நாங்க போயிடுவோம்னு, பெரியவா பேச்ச கேட்கலையான்னு அழுது தலையில போய் முட்டின்ட்டான். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு ஆவரணத்தினால எத்தனை மிஸ்அப்ரிஹென்ஷன்ஸ் வந்தது பாருங்க. இதுக்கு பேரு தான் விக்ஷேபம்னு பேரு. விக்ஷேபம் அஜ்ஞான கிருத விக்ஷேபம் ரோதனாபிதிம் விதுர்புதாக. அழுவது, தலையில இடிச்சுக்கிறது போன்றதெல்லாம் அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட விக்ஷேபம். இது விதுகு புதா,
புத்திசாலிகளானவர் இதை விக்ஷேபம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்படின்னா வேதாந்தம் படிக்கிற வாழ்க்கை இந்த அஜ்ஞானம் புரியறது, ஆவரணம் புரியறது, விக்ஷேபமானதும் புரியறது இல்லையோ. விதுர் புதாகா, அதனாலதானே பஞ்சதசிக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிற, நமக்கு எல்லாம் இது புரியணும்னு எதிர்பார்க்கிறார். விதுர் புதாகா, நம்ம அந்த குல சேரணும்னா புதா குரூப்ல சேரணும்னா இப்படி புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு நம்ருதோ தசமோஸ்தீதி ஸ்ருத்வா ஆப்தவசனம் ததா பரோக்ஷத்வேன தசமவேத்தி ஸ்வர்காதி லோகவதே மிருதா தசமஹா, 10வது பேர் வழி இறக்கவில்லப்பா அப்படின்னு கேனாபி புண்ணிய விசேஷன்னு ஒருத்தர் வந்தார் இல்லையோ. ஒரு மகானானவர் வந்து, ஒரு குருவானவர் வந்து இவனுக்கு எங்கேயோ சுத்தின்னு இருந்த இவனுக்கு பார்த்து தத்துவமசிய போதம் பண்றாரு இல்லையா. எங்கேயோ இருந்து எப்படியோ உட்கார்ந்து எல்லார மாதிரி இந்த பிறப்புலயே வந்து இப்படியே நஷ்டமாயிருக்க வேண்டிய ஒரு லைஃபா இருக்க வேண்டிய நமக்கு போய் நடுவில் ஏதோ ஒரு புண்ணியம் நம்ம செய்த விசேஷத்தினால வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம், அதை படிச்சாதான் அப்படின்னு எப்படியோ தெரிஞ்சுது. அது எப்படி தெரிஞ்சதுன்னு அவாளுக்கு எப்படின்னு சொல்ல கூட தெரியாது. கேனாவி புண்ணிய விசேஷம். இவங்க 3 பேரும் அழுதுட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல அவர் வருவானே இல்லையா, இவங்க பாட்டுக்கு அழுதுட்டே திருப்பி போக வேண்டியது. போய் ஒருத்தன் போயிட்டான்னு சொல்ல போது அங்க என்ன நடக்கிறதோ நடந்திருக்கோம்னு இல்லாம அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுடைய கஷ்டத்தை நிவாரணம் பண்ணணும்னு ஒரு குருவானவர் ஆவிர்பவிச்சு, சாஸ்திரம்னாக்க வேதாந்தம் தான் சாஸ்திரம்னு சொல்லி பாக்கி சாஸ்திரங்கள் தான் சாஸ்திரம் இவ, ஆனா உண்மையான சாஸ்திரம்னா வேதாந்தம் ஒண்ணுதான். பாக்கி விஷயங்கள்ல இதுக்கு எய்டா இருக்குமே தவிர ஞானத்தினாலதான் கைவல்யம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு குருவானது ஏற்படணும் இல்லையா. அப்படி ஒரு குருவானவர் வந்து என்ன சொன்னார், என்ன மிருதா, அப்பா நீங்க எல்லாம் அடிக்கடி செத்து போகக்கூடிய ஆளுங்க எல்லாம் கிடையாது, எல்லாம் எங்க இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய ஆளுங்கதான், அதனால உங்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சொன்னா அவனுக்கு புரியாது. அவனுக்கு சுகர் கோட்ல சொன்னான், இல்லப்பா நீங்க எல்லாம் வந்து தீட்சை எடுத்துட்டீங்க, நீங்க எல்லாம் வந்து மேல எல்லாம் போயிங்க, நீங்க எல்லாம் குரு பாதுகையில குரு மண்டலத்துல சேர்ந்துட்டீங்க அப்படின்லாம் சொன்னாதானே இவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். நேர உடனே நீதான் பரமாத்மானா இவன் நம்படியான இவன் வந்த வழி அப்படி அஜ்ஞானத்துல வந்திருக்கான். அந்த அஜ்ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுக்காக அப்படி எல்லாம் இவனை பண்ணிட்டு நீ வேதாந்தத்துக்கு வந்தான்னா உனக்கு புரியறதெல்லாம் கூட புரியும். நீங்க வேதாந்தம் புரியணும்ன்றதுக்கு இந்த இன்டெலெக்ட் இல்ல, தர்க்கம் சயின்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய இன்டெலெக்ட் இல்ல, இதுக்கு தனி இன்டெலெக்ட் இந்த வேதாந்தம் படிக்கிறது, அது உங்ககிட்ட இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி அவரானவர் சொன்னாதான் இந்த வேதாந்தத்துக்கு அவன் வர முடியும். இப்படியாக அவர் என்ன பண்ணாரு, சுத்வா ஆப்த வச்சனம் ததா, ஒரு ஆப்தனுடைய வச்சனம். ஆப்த வச்சனம்னாக்க ரெண்டு. அவன் நையாயிக்க என்ன சொன்னா, ஏன் வேதத்தை நம்பணும்னா ஆப்த வச்சனத்துவா, ஈஸ்வரன் எல்லாருக்கும் சர்வசிய ஆப்தா யாரு, ஈஸ்வரன் தானே ஆப்தா, ஈஸ்வரன் தானே அவர் சொல்லியிருக்காருன்னா வேதம், அதனால ஆப்த வச்சனம், அதனால நம்பணும். அப்படின்னா நம்மளும் லோகத்துல என்ன நினைச்சு வச்சுட்டு இருக்கோம்னாக்க ஆப்த வச்சனம் நமக்கு பிரமாணம். இப்ப நான் போனோம்னு வச்சுங்க, நான் இப்ப நெரூர் போனோம்னா நான் என்ன பண்றேன், சார கேட்கணும் எப்படி போனோம்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த ட்ரெயினை பிடிச்சி அங்க போய் இறங்கி அங்க போன உடனே உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும், அங்க போங்கன்னு சொல்றாரு. நான் நம்பி டிக்கெட் வாங்கி நான் போறேன் இல்லையா, ஆப்த வச்சனம் பிரமாணம் தானே எனக்கு உண்மையா நடக்கிறது. அதே மாதிரி இந்த ஆப்தனுடைய வச்சனம் இங்க 10வது பேர் வழி இருக்கான் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே ஒரு ரிலீஃப் வந்தது அவனுக்கு இல்லையா. நதியில பார்த்த உடனே அந்த வந்து 10வது பேர் வழி இருக்காம்பா சாகல அப்படின்னு சொன்னாரு. அப்ப என்னாச்சு, பரோட்சத்வேன தசமஹா வேத்தி. அப்போ அவர் சொன்ன உடனே ஒரு நம்பிக்கை வந்து ஆப்த வச்சனத்தை பரோட்சமாக இவன் என்ன நினைச்சான், தசமஹா வேத்தி. தசமஹா இன்னும் பிரத்யட்சமா நான் பார்க்கல, அபரோட்சமா நான் பார்க்கல, ஆனா இப்ப தெரிஞ்சிருது இல்லையா, நீதான் பரமாத்மான்னு வேதமானது சொல்றது. ஆகையினால எனக்கு பரோட்சமா இப்ப வந்துருது. இன்னும் என்ன பாக்கி, நானே பரமாத்மாவா நிதித்தியாசனம் ஆகணும். சிரவணம் பண்ணணும் வரைக்கும் பரோட்ச ஞானத்துல ஒரு திடமான அறிவு எல்லாருக்கும் இப்ப வந்துருது இல்லையா. அப்படி பரோட்சத்வேன தசமஹா வேத்தி ஸ்வர்காதி லோகவத். சொர்க்கம் செத்து போன உடனே இங்க போறான், அப்படின்னு ஏஎம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்தி சேகே நாயமஸ்தி சேகே அப்படின்னு சொல்றது யாருக்காவது தெரியுமான. செத்து போனான்னாக்க லிங்க சரீரம்னு ஒண்ணு இருக்கு, அது மேல போறது, அது மேல போன உடனே இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறது, அது போற வழியில அது போறது, போற வழியில சிவலோகம் நடுவுல இருக்கு, அதுக்கு மேலேயும் சில லோகம், இதெல்லாம் வந்து சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, பூலோகம்னு ஒண்ணு இருக்கு, போரலோகம்னு ஒண்ணு இருக்கு, சுவரலோகம்னு ஒண்ணு இருக்கு, மகாலோகம்னு ஒண்ணு இருக்கு, தபோலோகம்னு ஒண்ணு இருக்கு, ஜனோலோகம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல சத்தியலோகம்னு இருக்கு, அதுதான் பிரம்மலோகம், அதுதான் சொர்க்கலோகம்
அப்படின்னு சொல்லி அதுக்கு கர்ம தேவானாம் ஆனந்தா தேவானாம் ஆனந்தா ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தான்னு என்னென்னமோ சொல்றது. இதெல்லாம் யார் சொல்லி தெரியும்? நமக்கு வேதம் சொன்னாதான் தெரியும். இதெல்லாம் வேற யாருமே இது அனுமானத்தினாலேயோ பிரத்யட்சத்தினாலேயோ கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள். பிரத்யட்சத்திலேயே இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ ஹியூமன் பீயிங் வேர்ல்டு வைடு இருக்கான். பாரத பூமியில இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும்னாக்க அது இங்க மாத்திரம்தான் இது நடந்து ஆகணும். அதுவும் இங்கதான் பாரத பூமியில பிறந்தவளுக்கு தான் இது புரியவும் புரியும். அவளுக்கு என்னதான் அவள் வேடாண்டான்னு ஆசையில வந்தாலும் அது அப்படி உள்ள அப்படி போய் வரணும்னாக்க அது பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம், அது அப்பா அம்மா தாத்தா எல்லா வழியும் ஒன்னா சேர்ந்தாதான் இது புரியவே புரியும். இந்த விஷயமானது இல்ல நம்ம நன்னாவே பாக்குறோமே இல்லையா? இந்த பரோட்ச ஞானம் வரணும்னாலே நமக்கு என்ன அர்த்தம்? வேதத்தை நம்ம ஆப்தமா நினைக்கணும். வேதம் சொல்றதுன்னா அதுதான் பிரமாணம்னு இந்த முதல்ல இன்ஜெக்ஷன் நம்ம வேதாந்த கிளாஸுக்கு வரும்போது போட்டுக்கணும். இதை தவிர எதுவும் பிரமாணம் கிடையாது. பிரமாணம்னா வேதாந்தம் ஒண்ணுதான் பிரமாணம். பாக்கி எல்லாம் பிரமாணம். தந்திரத்துல எவ்வளவு விஷயங்கள் உபாசனை கர்மா இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சைடு தானே தவிர இன்ஜெக்ஷன் நமக்கு வேண்டியது இல்ல. அந்த வேதாந்த பிரமாணம் தத்து சமன்வயா அதை பிடிச்சிடணும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயம் அத்விதீய பிரம்மணி தான் தாற்பயம் அப்படின்றதுல ஒரு விடாத ஒரு பிடிப்பு. அது அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆச்சாரியர் தான் எனக்கு தெய்வம். சந்தேஷ் இன்னொரு ஜென்மா இருந்தா கூட ஆதிசங்கர பகவத்பாதர் தான். அவரை தவிர ஒருத்தரும் ஒத்துக்க முடியாது. வேதாந்தத்தை தவிர எந்த சாஸ்திரம் இப்படி ஒரு தபஸோட ஒரு கமிட்மெண்டோட இருந்தா தானே வேதாந்தம் வரும். இந்த வேதாந்தத்தை ஆனது சுத்வா ஆப்த வச்சனம். இதை நம்பணும் நீங்க. குரு வேதாந்த வாக்கியானாம் ஸ்ரத்தா. அந்த வேதாந்தமானது சொல்ற வியாசர் ஒரு சூத்திரம் போட்டிருக்காரு, ஆச்சாரியால் ஒரு பாஷ்யம் எழுதியிருக்காருன்னா அது சத்தியமா எனக்கு அதை தவிர வேற எதையும் நான் நம்ப மாட்டேன்ற ஒரு நிச்சயம் வந்துருத்தே. ஆனால் பரோட்ச ஞானமானது வந்துடும். அப்ப என்னது? தசமோ வேட்சி. அப்போ 10வது பேர் வழி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆத்மாதான் சத்தியம்னு தெரிஞ்சிருச்சு இல்லையோ? தெரிஞ்ச பிறகு இப்ப என்னாச்சு? அதுக்கப்புறம் படிச்ச உடனே அந்த சாஸ்திரமானது என்ன பண்ண தொமேவ தத்து தோமசி அப்படின்னு அது உபதேசம் பண்ணது. பரோட்சமா உபதேசம் பண்ணது. இந்த விவேக வைராக்கியம் சமதமாதி சக்க சம்பத்தி எல்லாம் இவன் பிராக்டிஸ் பண்ணி சிரவணம் மனநத்தை நல்லா யோசிச்சு இந்த ஜென்மாக்குள்ள இது அடையணுமே இந்த அடையணுமேன்ற ஒரு தாபத்தினால அந்த பிரம்மத்தை அறியணும் அப்படின்னு நினைச்சு அந்த பிரம்மத்தை அறிகிறான். இங்கேயே அறிகிறான். தொமேவ தசமோசி இது கணயித்வா பிரதர்சிதா. நீயேதான் அந்த 10ன்னு அவரும் எண்ணி காமிச்சார். 1 2 3 4 5 9 நிறுத்திட்டே இல்லையா? நீதான் அந்த 10 அப்படின்னு குருவானவர் நம்மளோட என்ன பண்றாரு? இந்த வேதாந்த வாக்கியத்தை வெறுமணி பண்ணா புரியாது. அவரும் நம்மளோட சேர்ந்து என்றார். சேர்ந்து நமக்கு சிரவணமோட கூட மனநத்தையே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சிரவணம் மனநம் ரெண்டுத்தையும் நமக்கு சேர்த்து காமிச்சு கொடுத்துட்டு கடைசியா என்ன சொன்ன நிதித்தியாசனம் மாத்திரம் மருந்த வாயில போடுற வரைக்கும் அவர் ஹெல்ப் பண்ணிவிட்டார். இப்போ அத துப்புறதோ வாங்கிக்கிறதோ எங்க இருக்கு இல்லையா? எனக்கு அந்த தாபம் இருக்கு, இந்த வியாதி போகணும்னா நான் என்ன பண்ணா நல்லா விரும்பி அதை குடிச்சானே ஆனால் தாபம் போகணும். இப்படி இந்த நிதித்தியாசனமானது நம்ம கையில மாட்டிருந்துச்சு. அது வரைக்கும் குருவானவர் நன்னா ஹெல்ப் பண்ணிட்டு போறார். சிரவணம் மனனம் வரைக்கும் அவர் இப்படி அவர் என்ன கணயித்வா பிரதர்சிதா. இப்படி நம்மளுடைய அஜானத்தெல்லாம் பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன் ஃபீட் பண்ணி முதல்ல படிக்கிறதுக்கு கூட வராது. விஷ்ணு வசக்காரன்னு படிச்சிருந்த ஆளை போய் கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்து அதெல்லாம் படிக்க வச்சு வேதாந்த படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டணும் இல்ல நமக்கு. ஏன்னா இந்த காலத்தை பிறந்தவங்க 20 வயசு வரைக்கும் தெரியாது சம்ஸ்கிருதம் தான் என்னன்னு. இப்படி எல்லாம் போட்டி கணயித்வா பிரதர்சிதா. இப்படி இந்த சாஸ்திரத்தை பிரகர்ஷேன தர்சிதா. இந்த சாஸ்திரத்தை இப்படி நன்னா புரிந்து கொள்ள வேண்டும்பா அப்படின்னு சொல்லி அபரோக்ஷத்தையா ஞானம் இப்படி சொன்னதை அவன் அபரோக்ஷமாக அறிந்து கொண்டு ஞாத்வா ஹிருஷ்யதி. அப்பதான் அவனுக்கு ஆனந்தமானது. ஓஹோ, இதுதான் நம்மளுடைய லைஃப் மிஷனா. இது கூட எனக்கு யாரும் சொல்லி தரலையே. இதுக்குதான் நம்ம பிறந்தோமா? இது வரைக்கும் நமக்கு கோலே தெரியாது. வாட் இஸ் யுவர் கோல் கேட்டாக்க பைலட் மேல எதுக்கு போய் மேல போறேன் கீழே நடக்கலாம் இல்ல. கோல் என்னென்னமோ வச்சிருக்கா. நாகப்பாம்போட 10 நாளைக்கு வாழணும். அதான் கோல் கின்னஸ் ரெக்கார்ட்ல எதுக்கு பாம்பை பார்த்து ஒதுங்கி சௌக்கியமா போலாமேன்ற அறிவு கிடையாது இல்லையா? இதெல்லாம் தெரியாது. எது கோல்னு கூட தெரியாம எதையோ கோல் இல்ல அப்படின்னு இருக்கும்போது நம்ம சாஸ்திரமானது நமக்கு ஏதோ ஒரு பூர்வ புண்ணிய புஞ்ச வச்சாத்து ஒரு குருவானவர் இதுதான் சாஸ்திரம் தான் உனக்கு பிரமாணம்
நீதான் பரமாத்மா அப்படின்னு அபரோக்ஷத்தையா ஞாத்வா சொன்னதுனால இவனுக்கு அபாடான ஒரு கண்டென்ட்மெண்ட் திருப்தியானது ஏற்படு. திருஷ்யதி ஒரு ஹர்ஷனம் ஏற்படுகிறது, இவனுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. அது மாத்திரம் இல்ல, சம்சாரம்ன்ற ஒரு துக்கம் போத ரோதத்தி. இது வரைக்கும் நாளா பார்த்தா அது பேர் வழி செத்து போயிட்டான்னு நினைச்சேன. இப்ப என்னாச்சு, சந்தோஷம் வேற வந்துட்டு இருக்கான்னு சொன்ன உடனே இப்ப சாகல, 10 பேரும் நன்னா இருக்கும், ஒண்ணு இல்ல, புதுசா யாரும் வரல. இருக்கிறவன் இல்லன்னு நினைச்சான், இல்லாது கயத்துல பாம்புன்னு நினைச்சான், அந்த பாம்பு போச்சு, கயிறுன்றது தெரிஞ்சிட்டா, பயம் போச்சு, வேத்து கொட்டுறதெல்லாம் போச்சு. அதே மாதிரி இவன் என்ன நினைச்சான், நீதான் பரமாத்மான்றத மறந்து நான் தான் இந்த ஊர்ல இப்படி சுத்திட்டு இருந்தான். அவன் பார்த்து இந்த குரு சொன்ன உடனே இவனுக்கு தரது, ஓஹோ இதுதான் விஷயம், இந்த ஜெகன் நித்யாவா இது, இத பார்த்துதான் நான் அங்க இருக்கான், மேல பாத்துட்டு இருந்தேனே பரமாத்மான்னாக்க எங்கயோ அங்க இருக்காரு நினைச்சிட்டு அவரை பிடிச்சி தேடி இருந்தேன், இங்க இல்லன்னு நினைச்சிட்டு யோகங்களுக்கெல்லாம் பண்ண. இந்த வேதாந்தமானது குரு மூலமாக என்னுடைய கண்ணை திறந்துட்டு, நீ வெளியில எதை பரமாத்மான்னு தேடினியோ, உள்ள எதை ஜீவன் தேடினியோ, அது ரெண்டும் ஒண்ணுதான்பான்னு சொன்ன உடனேதான் அபாடான இவனுடைய ஸ்ட்ரெஸ் ஆனது, டென்ஷன் ஆனது இப்போ தீர்ந்து போச்சு. அதனால திருஷ்யத்தி ந ரோதத்தி அப்படின்னு சொன்னார். இப்ப 7 விஷயத்தையும் சொல்லிவிட்டார். அஜ்ஞானம், அதுக்கப்புறம் ஆவரணம், அதுக்கப்புறம் விக்ஷேபம், அதுக்கப்புறம் பரோட்ச ஞானம், அதுக்கப்புறம் அபரோக்ஷ ஞானம், அதுக்கப்புறம் சுகப்பிராப்தி, அதுக்கப்புறம் துக்க நிவர்த்தி. அவ்வளவுதான், இவன் ஞானி ஆயிட்டா, முக்தியாக அடைஞ்சிட்டான்னு இந்த 7 விஷயத்தையும் அவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு அஜ்ஞான ஆவருத்தி விக்ஷேப திவித ஞான திருப்தய சோகாபகம இத்யேதே யோஜனீயா சிதாத்மனி. அஜ்ஞானம் அறியாமை, ஆவருத்தி ஆவரணம் மறைப்பு, விக்ஷேபா மிஸ்கன்செப்ஷன், அப்புறம் த்விவித ஞானம் பரோட்ச ஞானம் அபரோக்ஷனம். தட்டுன்னு முதல்ல தோணித்து மேல காமிச்சா இப்ப என்னாச்சு, திஸ் ஆயிடுச்சு, அயம் அஸ்மின்னு ஆயிடுச்சு. அது வரைக்கும் பரமாத்மா அவன் இன்றின்னா, அவன் இன்றி இல்லப்பா இவன் சொல்லு அப்படின்னு இப்ப காமிச்சு கொடுத்தாரு. அபரோக்ஷமா பரோட்சமா இருந்தா அவன் இப்ப என்ன ஆச்சு, இவன் ஆயிட்டான். என்ன அபரோட்சமானது, பரோட்சமான ஞானம் அபரோக்ஷ ஞானம்னு இப்படி த்விவித ஞான திருப்தயா. அதுக்கப்புறம் திருப்தி சந்தோஷம் இல்லையா, சந்தோஷமானது. அப்புறம் சோக அபகமஹா, துக்க நிவர்த்தி வேற ஏற்பட்டது. இத்தியேதே இவைகள் தான்பா யோஜனீயாக. இததான் நீங்க, இந்த விஷயத்தை தான் நீங்க யோஜனை பண்ணிட்டே இருக்கணும், திங்க் பண்ணிட்டே இருக்கணும், அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். சிதாத்மனி, இதெல்லாம் சைத்தன்யமான இந்த ஆத்மா விஷயத்துல இது எல்லாத்தையும் நீங்க கோத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 7 பட்சங்களையும் ஆத்ம விஷயத்துல எப்படி போக்குறது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர போறார். சம்சார பக்த சித்தஹா தன்னை சிதாபாசா கதாச்சன ஸ்வயம் பிரகாச கூட்டஸ்தம் ஸ்வதத்துவம் நைவ வேத்தி அயம் அப்படின்னு. இப்போ இந்த அறியாமையை எப்படி ஆத்மாவில கோத்து இந்த அறியாமையை எப்படி நீக்கணும், இந்த ஆவரணத்தை எப்படி புரிஞ்சுட்டு அதை நீக்கணும், எப்படி விக்ஷேபத்தை நீக்கணும், எப்படி பரோட்சத்தை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அந்த பரோட்சத்தையும் நீக்க அபரோட்சத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், அங்க சொல்லிருக்கக்கூடிய ஆனந்தம்னா என்ன, துக்க நிவர்த்தினா என்ன, சம்சாரம் தான் துக்க நிவர்த்தின்னு அந்த தசம திஷ்டாந்தத்துல என்ன சொன்னாரோ அதை அப்படியே பிலோசபிக்கா எடுத்து வர்றாரு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.